இனிய தமிழ் உறவுகளே வணக்கம். இந்த நீட்டை பற்றி இன்றைக்கு நாம் பல தகவல்களை, பல செய்திகளை பார்க்கிறோம். நம்முடைய ஆசிரியர் வீரமணி அவர்கள் நீட் இஸ் ஆன்டி புவர் என சொல்லியிருக்கிறார். ஏழைகளுக்கு எதிரானது, ஆன்டி சோசியல், இது இந்த சமூக நீதிக்கு எதிரானது, அண்டு ஆன்டி கான்ஸ்டியூஷனல், இது சட்டத்துக்கு எதிரானது, சமத்துவம், இடஒதுக்கீடு இவற்றிற்கெல்லாம் எதிரானது அப்படிங்கிற கருத்தை பல முறை அவர் தொடர்ந்து வலியுறுத்தி கொண்டிருக்கிறார் நண்பர்களே. அந்த வகையில் இந்த நீட்டை பற்றிய ஒரு சில தகவல்களை நாம் இங்கே நுட்பமாக கவனிக்க இருக்கிறோம். இதில் என்ன மாதிரியான ஊழல் நடைபெறுகிறது அப்படிங்கிறதையும் நம்ம கவனிக்கிறோம். குஜராத்தில், பீகார்லேருந்து பலர் போய் தேர்வு எழுதியிருக்கிறார்கள். அவர்கள் யாருக்கும் குஜராத் மொழி தெரியாது. இது ஒரு பெரிய கொடுமை. அங்கே இருக்கக்கூடிய பள்ளி உரிமையாளர்கள் 10 லட்சம் ரூபாய் பெற்றுக்கொண்டு ஒரு மாணவருக்கும் அதற்கான விடையை சொல்லியிருக்கிறார்கள். இன்றைக்கு விசாரணையில், சிபிஐ விசாரணையில் வெளிவந்திருக்கக்கூடிய செய்தி நண்பர்களே. அப்போது எவ்வளவு கேவலமாக அங்கே நடந்திருக்கிறது அங்கே இருக்கக்கூடிய பள்ளி நிர்வாகம் அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்குறோம். 18/7/24 அந்த விசாரணையில் சொல்லியிருக்கிறார்கள். எப்படி இந்த வெளிமாநிலத்தை சார்ந்தவர்கள் இங்கே எழுதினார்கள், அவர்களுக்கு தான் இந்த வினாத்தாள் குஜராத்தி மொழியில் இருப்பது விளங்காதே என கேட்டால், நாங்கள் அதை அவர்களுக்கு புரியக்கூடிய வகையில் வினா எண்களை சொல்லி விடை எண்களை சொல்லிவிடுவோம், அவர்கள் அதை எழுதி விடுவார்கள். அப்போ ஒரு மையத்தில் வெளிமாநிலத்தை சேர்ந்த பலரும் வெற்றி பெற்றிருக்கிறார்கள் என்பது எவ்வளவு கொடுமையான செய்தி. வதேதரா உள்ளிட்ட பல பெருநகரங்கள் பள்ளிகளில் இந்த மோசடிகள் நடந்திருக்கின்றன. இதை இன்றைக்கு வெளிக்கொண்டு வந்திருக்கிறது சிபிஐ என்பதில் நாம் கவனத்தில் கொள்கிறோம். எவ்வளோ பெரிய முறைகேடு. ஆனால் மத்திய அரசு ஒரு பெரிய முழு பூசணிக்காயே சோற்றில் மறைக்கிறது, முறைகேடே நடக்கவில்லை என்று. எவ்வளவு கேவலமான ஒன்று. அது மட்டும் இல்லை, இவர்கள் இந்த இடபிள்யூஎஸ் என்கிற பொருளாதார பின்னடைவு என்று 10 வாங்கிக் கொள்வார்கள். பொது ஒதுக்கீடு 40லையும் இப்படி வந்து விடுவார்கள். அங்கே இருக்கக்கூடிய பிற்படுத்தப்பட்ட, தாழ்த்தப்பட்ட அல்லது பட்டியலின பழங்குடி மக்கள் மட்டும் 10 ரூபாய் கூட செலவு செய்து அவர்களால் இந்த நீட்டு தேர்வுக்கு தயாரிக்க முடியாத நிலையில் இருக்கிற ஒரு சூழல் இருக்கிறது. இந்த நீட்டை பற்றி உச்சநீதிமன்றம் சரமாரியான சில கேள்விகளையும் கேட்டிருக்கிறது. நீங்கள் இந்த விடத்தாள்களை எல்லாம், வினாத்தாள்களை எல்லாம் தனியார் அஞ்சலில், கூரியரில் அனுப்பியிருக்கிறீர்களே பண்டில் பண்டிலாக, அது நியாயமா என உச்சநீதிமன்றம் கேட்டிருக்கிறது. அதற்கு அவர் சொல்லியிருக்கிறார்கள், அதெல்லாம் இந்த ஓஎம்ஆர் ஷீட்டு தான், அதெல்லாம் அந்த விடைத்தாள் தான் என கூறியிருக்கிறார்கள். அப்போ விடைத்தாள் என்றால் இவர்கள் தனியார், அது அந்த தனியார் நிறுவனம் ரிக்ஷாவில் எடுத்துக்கிட்டு போயிருக்கிறது. இது அதை விட கொடுமை. அப்போது தான் இந்த நீதிபதிகள் கேட்டிருக்கிறார்கள், கிட்டத்தட்ட நீங்கள் ஒரு மாணவருக்கு 1700 ரூபாய் வாங்குகிறீர்கள், 25 பேர் நெருக்கி எழுதியிருக்கிறார்கள், கிட்டத்தட்ட 400 கோடிக்கு மேலே பணம் புழங்குகிறது, ஆனால் நீங்கள் விடைத்தாளை ரிக்ஷாவில் அனுப்புவீர்களா என கேட்கிற போது நண்பர்களே, எவ்வளவு ஒரு கையாளகத்தனத்தோடு இந்த தேசிய தேர்வு முகமை, இந்த நேஷ்னல் டெஸ்டிங் ஏஜென்சி என்கிற ஒன்று இருக்கிறது என்பதையும் நாம் கவனத்தில் கொள்கிறோம். ஒட்டுமொத்தத்தில் இவர்கள் மிக மோசமான நிலையில் இந்த தேர்வை நடத்துகிறார்கள் என்பது நமக்கு புரிகிறது. இந்த நீட்டை பற்றி நாம் இன்னும் விரிவாக பேசுவோம். நன்றி.